அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் கோபி. கோயம்புத்தூர் பயணம் நல்லபடியாக முடித்து சென்னை திரும்பிட்டேன். நான் எப்பயுமே இப்போ கோயம்புத்தூருக்கு போனாங்கன்னா கடந்த 10 வருடங்களாகவே அந்த அன்னபூர்ணா ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன். ஏன்னா அந்த ஹோட்டலோட உணவு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைவமில் இத்தனை வருடமாக நான் போய் எனக்கு ஒரு தெரியாத விஷயத்த நேற்று வந்து நான் பார்த்தேன். எனக்கு அதை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி நான் ஏர்போர்ட் வர வரைக்கும், சென்னை திரும்புகிற வரைக்குமே கூட அவங்க அந்த ஹோட்டலில் சொன்ன விஷயமும் அங்கே நடந்த விஷயமும் என்னோடய இதயத்தை வந்து ரொம்ப கனமாக வச்சுருந்தது. என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த 3 பேருமே தெய்வ குழந்தைகள். வாய் பேச முடியாதவங்க, காது கேட்காதவங்க. நான் ஏர்போர்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகும்போது அங்கே அந்த க்ளீனிங் பண்ணுற சர்வர் பாய் வந்து என்னை சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டு பேசினார். நானும் சரி நம்ம பேட்டி பார்த்துருப்பார் அப்படின்னு நினச்சி நான் பேசினப்போ அவர் பேசுகிறேன் நான் ஒரு செய்கையில் தான் காட்டினார். அப்போ நானும் திரும்ப கேட்டேன், பார்த்தீங்கன்னா ஆமாம் உங்கள்கிட்ட பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போது என்ன அப்படின்னா, அவர் வாய் பேச முடியாது, காது கேட்காத தெய்வ குழந்தைன்னு சொல்லி நான் உணர்ந்தேன். அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அதே மாதிரி ஒருத்தர் டேபிள் துடைக்கிறவர் வந்தார். அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தெய்வ குழந்தைங்களை நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் மேனேஜ்மெண்ட்டில் கூப்பிட்டு நான் கேட்டேன், என்னங்க சார் இந்த மாதிரி வாய் பேச முடியாத காது கேட்காத ஆட்கள் மாதிரி இருக்காங்களே, அவங்க இங்கே வேலை செய்கிறாங்களா அப்படின்னோடனே அவர் சொன்னார், ஆமாங்க சார், எங்கள் ஓனர் வந்து இவங்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு. எங்கள் எல்லா பிரான்ச்லேயுமே வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைங்களும் அந்த நபர்கள் தான் முக்கியமான வேலையில் இருப்பாங்க. மாற்றுத்திறனாளிகளை அந்த வேலைக்கு வச்சுருக்கோம். அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அங்கேயே கண்ணீர் வந்து கட்டுப்படுத்தவே முடியல. நான் சொன்னேன், சார் நீங்கள் உண்மையிலே பெரிய விஷயம். நான் இத்தனை வருஷமாக அன்னபூர்ணாக்கு வரேன், எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்றப்போ அது பெரிய விஷயம் சார். நான் வந்து அடிக்கடிக்கு சொல்ல பாருங்க, நம்ம செய்கிற தர்மமும் புண்ணியமும் நம்மளை உலகத்தில் எந்த இடத்துலையாவது காப்பாற்றுன்னு சொல்லி. இதே மாதிரி தான் நம்ம இங்கே தெய்வ குழந்தைங்களுக்கு பண்ண இந்த இமயமலையில் வந்து ஒரு வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு ஹோட்டல் ஸ்டாஃப் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டார். அதேமாதிரி இந்த தம்பியும் நான் இங்கே தெய்வ குழந்தைங்களுக்கு பண்ணுறது அந்த அன்பு இவர் மூலயமா எனக்கு அங்கே வந்து நான் உணர்ந்தாத. இதை ஏன் இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆக சிறந்த செயல் இது. ஏன்னா நல்லா படித்தவங்களுக்கே வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப சிரமம் இந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளிகளை செலக்ட் பண்ணி அவங்கள வேலைக்கு வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாகம் வந்து செய்கிறத வந்து மிகப்பெரிய ஒரு சேவையாக நான் பார்க்குறேன். அந்த உரிமையாளர், அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரோட பாதம் தொட்டு நான் வணங்குறேன். ஏன்னா இப்படி ஒரு சிறந்த செயலை செய்கிறதுக்கு உண்மையிலே தெய்வம் இந்த விஷயத்தில் வந்து அவருக்கு அந்த விஷயத்தை உணர்த்தி செய்ய வச்சுருக்கு நான் நம்புகிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. பெரிய அதிசயம் இந்த மாதிரி நபர்களுக்கு வேலை கொடுக்கறது வந்து. எல்லோரும் இந்த விஷயத்தை ஏதாவது ஒரு விதத்தில் கடைப்பிடிங்க. நன்றி, வணக்கம்.